இந்த 1 இயர் எப்படி போச்சுனே தெரியல. நாங்க லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம். ஆனா அதுக்கு மீனா அன்னைக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்களால தான் எங்களுக்கு கல்யாணமே ஆச்சு. இப்ப இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கிறது கூட மீனா அண்ணியும் முத்துவும் தான் காரணம். எங்களுக்கு எல்லா இடத்துலயும் அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. நானும் ஸ்ருதியும் ஒரு தடவை பெஸ்ட் கப்பிள் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டோம். அதுல நாங்க வின் பண்ணல. ஆனா அங்க இருந்த ஜட்ஜஸ் எங்களை நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இல்ல லவ்வர்ஸ் மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னாங்க. இப்பவும் நாங்க அப்படிதான் இருக்கோம். எப்பவும் இதே மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். மீனா இதே மாதிரி இருந்தா அடுத்த கல்யாணம் நம்ம தான் பழகுள்ள தேடையிலன்னு போல. சும்மா இருங்க. அண்ட் மை ஸ்ருதி எல்லா நேரத்திலுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கா. எங்களுக்குள்ள அடிக்கடி சின்ன சின்ன சண்டை வரும். ஆனா கொஞ்ச நேரத்திலே நாங்க சேர்ந்துருவோம். இந்த 1 இயர் நான் அவ கூட ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கேன். தேங்க்யூ ஸ்ருதி. ரவி சொன்ன மாதிரி நாங்க இப்பவும் லவ்வர்ஸா தான் இருக்கோம். எப்பவும் இதே மாதிரி இருக்கணும்னு தான் எனக்கும் ஆசை. முன்னாடி இருந்ததை விட எங்களுக்குள்ள அஃபெக்ஷன் இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கு. நான் எங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு. இப்போ ஒரு பெரிய ஃபேமிலி கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். அது கூட ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கு. என்ன அவங்க வீட்டு பொண்ணா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். எஸ்பெஷலி அந்த வீட்ல எனக்கு ஒரு சிஸ்டர் கிடைச்சிருக்காங்க, மீனா. அவங்கள நான் என் ஓன் சிஸ்டரா தான் பாக்குறேன். மேரேஜ் லைஃப் எனக்கு ரொம்பவே புதுசா இருந்துச்சு. மீனா தான் நிறைய விஷயத்துல கைட் பண்ணாங்க. அவங்க இல்லனா இவ்ளோ தூரம் வந்திருக்க முடியுமான்னு தெரியல. அவங்க ரொம்ப இன்னசென்ட். தேங்க்யூ மீனா. லவ் யூ. மீனா, முத்து 2 பேருமே எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் கப்பிள். முத்துவை நான் ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டேன். ஆனா அவர் படிக்கலனா கூட நிறைய இடத்துல மெச்சூர்டா நடந்துக்கிறாரு. மீனாவையும் நல்லா பாத்துக்கிறாரு. அவங்கள பார்த்தோம் நான் நிறைய கத்துக்கிட்டேன்.